வணக்கம். கர்த்தருக்கு புகழ் உண்டாவதாக. பெண்ணே எழுந்திரு என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னுடைய ஒரு சிறிய சிந்தனையைத்தான். பருவகால மாற்றங்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இலங்கை, இந்தியா போன்ற நம்முடைய நாடுகளிலே மாரி காலத்தில் மழை பெய்யும், கோடை காலத்தில் வெயில் கொளுத்தி எரிக்கும். இதை தவிர ஒரு தெளிவான மாற்றங்களை எல்லோராலும் நிதானிக்க முடியாது. ஆனால் இங்கே நான் வாழுகிற நாட்டிலே சிறுவர்களால் கூட இந்த காலநிலையை ஓரளவுக்கு துல்லியமாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ப எல்லா அடையாளங்களும் தெளிவாக இருக்கும். இப்போ குளிர்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லவே தேவையில்லை, பயங்கரமான குளிர், இருதயமே நடுங்குற மாதிரியான ஒரு குளிர் இருக்கும். பனிப்பொழிவு நடக்கும். அதிகமான வெப்பநிலை மிக குறைவ நிலைக்கு போகும் பொழுது பனிப்பொழிவு இருக்கும். மரங்கள் எல்லாமே ஏற்கனவே இலை உதிர்ந்து போகிலும் அது ஒரு விரைத்து போகிற ஒரு நிலைமையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குளிர்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்களில் மிகவும் இருட்டு அதிகமாக இருக்கும். பகல் இருட்டான நேரம் அதிகமாக இருக்கும். இந்த குளிர்காலம் டிசம்பர் மாதத்திலே ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் தொடரும். அதற்கு முன்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இலையுதிர் காலம் இருக்கும். இந்த மரங்கள் எல்லாம் இலை உதிர்ந்து இலைகள் காய்ந்து உதிர்ந்து போயிடும். மரங்கள் எல்லாம் இலைகள் இல்லாமல் வெறும் அந்த கொப்புகள் மட்டுமே இருக்கும். வறண்டு போயிருக்கும். மிகவும் வறட்சியாக காணப்படும். இயற்கை மிகவும் வறட்சியாக காணப்படும். நான் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்து தங்களுடைய முழு உழைப்பை போட்டு காலத்தை தங்களுடைய நேரங்களை செலவழித்து தங்களுடைய முழு பலத்தையும் செலவழித்து இன்றைக்கும் பல ஊழியக்காரிகள் சோர்ந்து போன நிலையில் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். இப்போ இந்த சோர்ந்து போன பெண்களுக்காக நான் இந்த பதிவை பதிவிடுகிறேன். ஆண்டவருக்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு எவ்வளவோ ஊழியம் செய்திருக்கிறோம், எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறோம். ஆனாலும் இவையெல்லாம் பல நேரங்களிலே மனிதர்களாலே கவனிக்கப்படுவதில்லை. அப்படி மனிதர்களாலே கவனிக்கப்படவில்லை என்றோ, அல்லது உங்களுடைய உழைப்புக்கு ஒரு மதிப்பு கிடைக்கவில்லை என்றோ, அல்லது நீங்கள் புறக்கணிக்கப்பட்டது போலவோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால், உணர்ந்து கொள்கிறீங்கன்னு சொன்னால், அல்லது நீங்கள் நிராகரிக்கப்பட்டவராக உணர்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த செய்தி அது உங்களுக்காகத்தான். குளிர்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக நீண்ட காலமானதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் இருள் அதிகமான நாட்களாக இருக்கிறது. அதாவது சூரிய வெளிச்சம் குறைந்த நாட்களாக இந்த குளிர்காலம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த ஊழியத்தினுடைய காலம் ஒரு கடினமான பருவ காலமாக ஒருவேளை இருக்கலாம். எதுவுமே வளராது என்ற ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளிர்காலத்தில் இந்த மரம் செடிகள் எதுவுமே முளைத்து வருவதில்லை. அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய ஊழியங்களும் கூட இப்போது இருக்கலாம். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வீணாய் போனது போல இருக்கலாம். ஒருவேளை மன விரக்தியுற்றது போல இருக்கலாம். மனம் விரக்தியுற்று இதுக்கு மேலே என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு மனநிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், சீக்கிரமே இலை துளிர்காலம் வருகிறது. எப்பொழுதுமே குளிர்காலத்துக்கு அடுத்ததாக இலை துளிர்காலம், அதாவது வசந்த காலம் என்று சொல்வார்கள், அந்த காலம் சீக்கிரமே வரப்போகிறது. உங்களுக்கு தெரியாமலே நிறைய துளிர்கள் மெதுவாக வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை இன்னும் கைவிட்டு விடவில்லை, கைவிட மாட்டார். உங்களுடைய ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை. குளிர்காலம் என்கிறது ஒரு தோல்விக்குரிய காலம் அல்ல, அது தயாரிப்புக்கான காலம். இயற்கையிலே குளிர்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் இலைகளை எல்லாம் உதிர்த்து மொட்டையாக இருக்கும்போது அது மரித்து போனது போல காட்சியளிக்கும்.
ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே உட்புறமாக அதனுடைய வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கும். இந்த குளிர்காலத்திலே தான் அதனுடைய வேர் இன்னும் அதிகமாக வளர்கிறதா இருக்கிறது. நீங்கள் ரோஜா செடிகளை பார்ப்பீர்களானால் எல்லாம் இலைகள் கொட்டுப்பட்டு பூக்கள் வராது இந்த குளிர்காலத்தில். ஆனால் அந்த குளிர்காலத்திலே வேர் இன்னும் பலப்பட ஆரம்பித்து கொண்டிருக்கும். வேர் பலப்பட்டு கொண்டிருக்கும். நிலத்தை ஊடுருவி அந்த வேர் இன்னும் அதிகமாய் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இந்த பருவ மாற்றம், இந்த குளிர்காலம் ஒரு வலிமையாக மாறி வருகிறது. நீங்கள் அதை நம்ப வேண்டும். அந்த பலன், அதாவது இந்த மரத்தினுடைய பழம் வெளியில் தெரியவில்லை என்றாலும் அதனுடைய வேரை ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தாங்கும் சக்தி, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய இருதயத்தின் பலம், இவற்றையெல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டார். உங்களுடைய மனச்சோர்வு அவருக்கு புதுசு இல்லை. உங்களை மாதிரி நிறைய பேர் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவர் மிக தெளிவாக அறிந்தவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவில்லை. ஆமேன். அடுத்ததாய் பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றவர்கள் நம்மை கவனிக்காமல் போயிருக்கலாம் என்றதுக்காக ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார் என்றில்லை. நீங்கள் எவ்வளவோ ஊழியம் செய்திருக்கிறீங்க, எவ்வளவோ அன்பு காட்டியிருக்கிறீங்க, எவ்வளவோ அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறீங்க, தியாகங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனால் சில சமயம் அது யாருக்கும் தெரியாதது போலத்தான் தோன்றும். மற்றவர்கள் அதை கவனிக்காததாகத்தான் தோன்றும். ஆனால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தமது நாமத்துக்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அதாவது ஆண்டவருக்காக, அவருடைய நாமத்துக்காக நீங்கள் பட்ட பிரயாசங்களை எல்லாம் மறந்து விடுகிற அளவுக்கு ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் நீதியுள்ள தேவன். உங்கள் பிரயாசங்களை காண்கிற தெய்வமாயிருக்கிறார். மனிதர்கள் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். உங்களுடைய சின்ன சின்ன ஊழியங்களையும் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற உங்கள் கண்ணீரையும் அவர் மிகப்பெரிய பொக்கிஷமாக காண்கிறார். உங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவருடைய துருத்தியிலே தாங்கி வைத்திருக்கிறார் என்பதை என்னுடைய அன்பான சகோதரிகளே நான் இன்றைய நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வேரிலிருந்து வெளியிலே வருகிற ஒரு முளை மிகச்சிறியதாகத்தான் இருக்கும். அது மற்றவருடைய கண்களுக்கு அது பெரிதாக வளர்கிற வரைக்கும் அந்த சிறியதாக இருக்கிற அந்த துளிர் மற்றவருடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மரத்தினுடைய முழு வலிமையுமே அந்த சிறிய துளிரிலே இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இன்றைக்கு வரைக்கும் வெளியிலே தெரியாத காரியங்கள், யாராலுமே இனங்காணப்படாத காரியங்கள், உங்களுடைய முயற்சியின் பலன்கள் எல்லாமே இன்றைக்கு உள்ளே துளிர்த்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய பலன் எல்லாமே சீக்கிரமே வெளியிலே வரப்போகிறது. இலை துளிர் காலம் சீக்கிரமே வந்து கொண்டிருக்கிறது. நிராகரிப்பு என்பது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய திசைக்கான ஆரம்பம், ஒரு புதிய பயணத்துக்கான ஆரம்பம். வேதத்திலே பல பெண்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் வேதத்தை படிக்கும்போது நாங்கள் பார்க்கிறோம், ஆகார் தள்ளப்பட்டாள். ஆனால் தேவன் அவரை வனாந்திரத்திலே சந்தித்தார். ஆகாரின் கண்ணீரை தேவன் கண்டார். அன்னாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னாள் யாராலுமே புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் தேவன் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுக்கிறார். ரூத் ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவளாக இருக்கிறாள். ஆனால் ஆண்டவர் ரூத்தின் மூலமாக ரூத்தை ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய வரலாற்று வம்சத்திலே இடம்பெறுகிறார். எஸ்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இருந்தவராயிருக்கிறார். ஆனால் தேவன் அவரை ஒரு உயர்ந்த இடத்துக்கு, ஒரு மகாராணி என்ற இடத்துக்கு ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார்.
வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 118வது அதிகாரம் 22வது வசனத்திலே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமேன். மனிதர்கள் உங்களை தள்ளிவிடல போல இருக்கலாம், மனிதர்கள் உங்களை நிராகரிக்கலாம், வேண்டாம் என்று தள்ளிவிடலாம், அல்லது உங்களை அலட்சியம் கூட பண்ணினவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை உயர்த்த தயாராக இருக்கிறார். சீக்கிரமே இலை துளிர்காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்திலே வந்து கொண்டிருக்கிறது. புதிய துளிர்கள் சின்னதாகத்தான் ஆரம்பிக்கும். சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் அற்பமாக நினைக்காதீர்கள். ஒரு துளிர் என்றது மிகச்சிறியது தான். ஆனால் ஒரு முழு மரமுமே அந்த துளிருக்குள்ளே மறைந்திருக்கிறது. இப்போ உங்கள் உள்ளத்திலே தோன்றது எல்லாமே சிறியதாக இருக்கலாம். உற்சாகம் மிக குறைவாக இருக்கலாம், சமாதானம் மிக குறைவாக இருக்கலாம், ஜெபிக்கிற ஆவல் அல்லது ஜெபிக்கிற ஊக்கம் மிக குறைவானதாக இருக்கலாம், உங்களுடைய தரிசனம் சின்னதான ஒரு தரிசனமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நம்பிக்கை குறைந்து போனதாக, திரும்பவும் நான் எழும்புவேன் என்ற அந்த நம்பிக்கை சிறியதாக இருக்கலாம், என்னுடைய ஊழியம் மறுபடியும் துளிர்க்கும் என்கிற நம்பிக்கை கூட சிறியதாக இருக்கலாம். இவை எல்லாமே ஆண்டவருக்கு புதிய இலை துளிர் காலத்தின் பருவ காலத்தின் துளிர்கள் தான். இந்த துளிர்கள் அந்த துளிராகவே இருக்க போகிறதில்லை. சீக்கிரமே அது மரமாக, செடியாக செழித்து வளரப்போகிறது. சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆண்டவர் தமக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தொடக்கங்களிலே மகிழ்ச்சி அடைகிற தேவனாயிருக்கிறார். அடுத்ததை பார்த்தால், சோர்ந்து போன பெண்களை எழுப்புகிறதிலே ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். மகதலேனாள் மரியாளை பற்றி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருந்தது. ஆனாலும் அவரை ஆண்டவர் அழைக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த பெண்ணை பார்த்து மகளே என்று ஆண்டவர் அழைக்கிறார். சமாரிய ஸ்திரியை பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருமே இல்லாத நேரத்துல ஒரு அமைதியான சூழ்நிலையில தண்ணீர் எடுக்கிறதுக்காக வெளியிலே வருகிறார், இந்த கிணற்றண்டைக்கு வருகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். மார்த்தாவுக்கு ஒரு சமாதானத்தை, ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சோர்ந்து போன பெண்களை ஊக்குவிக்கிறவராக, உயிர்ப்பிக்கிறவராக, தட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். எனக்கு அன்பான சகோதரிகளே, உங்கள் சோர்விலே நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் அழுகையிலே நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் ஊழியத்திலே நீங்கள் தனியாக இல்லை. தேவன் உங்களோடு இருக்கிறார். பருவ மாற்றம் எப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு குளிர்காலம் வந்தால் இலை துளிர்காலம் வந்தே ஆகும். எவ்வளவு குளிர்காலம் நீண்டதாக இருந்தாலும் அதை தொடர்ந்து வசந்த காலம் வரும், இலை துளிர்காலம் வரும். எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும், எவ்வளவு நேரம் இருண்ட நேரமாக இருந்தாலும் சீக்கிரமாக ஒளி வந்தே ஆகும். உங்கள் ஊழியத்தின் வசந்தம் எழுந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய உள்ளத்திலே அந்த துளிர் இன்றைக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய அந்த ஆவலை புதுப்பிக்கிறார். இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை வலிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்குரிய அந்த கிருபைக்குரிய காலம் உங்களோடு கூட இருக்கிறது. ஒரு இதுவரைப்பட்ட காயத்துக்கு ஒரு குணமாக்கல் ஆரம்பமாகிவிட்டது. உங்களுடைய தரிசனங்கள், சோர்ந்து போன உங்களுடைய தரிசனங்கள் மீண்டும் எழுச்சி அடைகிறதாக இருக்கிறது. இவை எல்லாமே இலை துளிர் காலத்தின் அறிகுறிகளாக இருக்கிறது. இப்போ இந்த குளிர்காலம் முடிந்து இலை துளிர் காலத்தின் அறிகுறியாக அங்கங்கு சின்ன சின்ன துளிர்கள் எழும்புவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்றைக்கும் அந்த புதிய புதிய நம்பிக்கைகள், புதிய புதிய ஆவல்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறார். இது இலை துளிர் காலத்துக்கான அடையாளமாயிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரிகளே, நீங்கள் தேவனால் மறக்கப்படவில்லை. நீங்கள் உங்களுடைய ஊழியம் முடிவடையவில்லை. நீங்கள்
தோல்வியுற்றவர் அல்ல. நீங்கள் இன்னும் கூட நீங்கள் தாமதமாகவில்லை. நீங்கள் பயனற்றவர் அல்ல. நீங்கள் தேவன் நாட்டிய மரம். தேவன் விதைத்த உங்களுடைய ஊழியம், தேவன் விதைத்த விதை. நீங்கள் தேவனாலே ரசிக்கப்படுகிற மலர்கள். இதோ மீண்டும் அந்த இலை துளிர்காலம் வருகிறது. உங்களுடைய அழகு, உங்களுடைய ஊழியத்தின் அழகு, உங்களுடைய அந்த வாஞ்சை மீண்டும் மலரப்போகிறது. உங்களுடைய ஊழியம் மீண்டும் உயிர்ப்படுக்க போகிறது. நல்லது சகோதரிகளே, பெண்களுடைய ஊழியத்தை ஊக்குவிக்கிறவர்களாக நீங்க இருந்தால் எனக்கு உங்களுடைய ஆக்கங்களை எழுதி அனுப்புங்கள். நான் ஏனைய சகோதரிகளோடு இந்த சேனலின் வழியாக பகிர்ந்து கொள்வதில் ஆவலாக இருக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு பெண்ணை எழுந்திரு என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சகோதரி வேணி.